பாட்டு ஆடுகளத்துலேருந்து அது ஒரு சூப்பரான படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடுகளத்தை பற்றி பேசுனாலும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், நல்லா இருக்கும். நீங்கள் ஆடுகளம் பார்த்துருக்கீங்களா சார்? அந்த படம் ஒன்று பார்க்கல சார். பார்க்கலான்னு ஆர்வம் இருக்குங்க சார். அதான் சார், சேவால் சண்டையை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க சார். சரி, மதுரை ஸ்லாங் அப்படியே சூப்பராக அள்ளி தெளிச்சு விட்டுருப்பாங்க படம் ஃபுல்லாக. பார்க்கறதுக்கு ரொம்ப கோர்வை அழகாக இருக்கும் படம் சார். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம் சார். விரைவில் பார்க்குறேங்க சார். பாருங்கள் சார், பாருங்கள் சார். சார் இப்போ இந்த கடலை மிட்டாய் ஏற்றுமதி பற்றின சில விஷயங்களை சொல்லுங்கள் சார். பார்க்குறேன் சார். தமிழ்நாட்டின் பாரம்பரிய பலகாரங்களில் முதன்மையானது கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் கோவில்பட்டி ஊரில் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது. கோவில்பட்டி ஊரில் நிலக்கடலை மற்றும் வெல்லம் கலந்து பக்குவமான கைவண்ணத்தில் சுவையான பண்டமாக தயாரிக்கப்படுகிறது. கோவில்பட்டி கடலை மிட்டாய் உலக புகழ் பெற்றது. கோவில்பட்டி ஊரில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய் தரமாகவும் சுவையாகவும் உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடலை மிட்டாய் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சூப்பரில். ஸோ கடலை மிட்டாய் வந்து நிறைய ஊரில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல சார். சூப்பர் சார். சார் இப்போ தக்காளி அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா வந்து தங்களுக்கு நிகராக இருக்கிறது தக்காளிங்கிற மாதிரி சில வதந்திகள்லாம் சில நேரத்தில் உண்மையாகவும் மாறும். ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 300-400 விற்ற காலகட்டம்லாம் இருக்குது. ஆனால் அதே தக்காளி 15-20 ரூபாய்க்கு விற்ற காலகட்டமும் இருக்குது. தக்காளி ஏற்றுமதி பற்றி விஷயங்களை சொல்லுங்கள் சார். இந்தியாவில் தக்காளி சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் தக்காளி கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் தக்காளி தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தக்காளி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி தக்காளி பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். மதிப்பு கூட்டி தயாரிக்கும் பொழுது தக்காளியை மதிப்பு கூட்டி தக்காளி பவுடர் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருக்க வேண்டும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். தக்காளி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தக்காளி பவுடர் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர். ஓகேங்களா. ஸோ தக்காளி கூட நல்ல காலம் இருக்குது, வாழ்வு இருக்குது, நம்மளுக்கு ஒரு நாள் வராதா? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா காகித பை சார். பேப்பர் பேக்கில் இருக்குல்ல சார், அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுவாங்க? சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் அழகாகவும் இருப்பதால் காகித பைகள் பேப்பர் பேக்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காகித பைகள் இந்தியாவிலிருந்து காகித பைகள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கத்தார், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பரில். ஸோ பேப்பர் பேக் கூட நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து ஃப்ளவர் சார். மலர்கள் ஏற்றுமதி பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் சார். இந்தியாவை தாயகமாக கொண்ட மலர் மல்லிகை மலர்கள். மல்லிகை மலர்கள் அலங்கார பொருளாகவும் மாலை கட்டுவதற்கும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுவதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மல்லிகை மலர்கள் இந்தியாவில் மல்லிகை மலர் வந்து மதுரை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். சார் நிறைய விஷயம் சொல்கிறாரு, கேட்டுக்கோங்க. இந்தியாவில் மல்லிகை மலர்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மல்லிகை மலர்கள் மதுரை மாவட்டத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு மதுரை மல்லிகை மலர்கள் உலக புகழ் பெற்றது. மதுரை மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் மல்லிகை மலர்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மல்லிகை மலர்கள் மார்ச் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பூக்கும். மல்லிகை மலர்கள் இந்தியாவிலிருந்து மல்லிகை மலர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வணிக ஏற்றுமதியாளர்கள் மல்லிகை மலர்களையும் தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யுங்கள். நல்ல லாபம் தரக்கூடிய ப்ராடக்ட். ரோஜா மலர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. ரோஜா மலர்களும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் சம்பகி மலர்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த சம்பகி மலர்கள் விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் பயன்படுவதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அனைத்து வகையான மல்லிகை மலர்கள், ரோஜா மலர்கள், சம்பகி மலர்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வணிக ஏற்றுமதியாளர்கள் மலர்களை ஏற்றுமதி செய்யுங்கள். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஸோ பூவில் வந்து எப்படி பார்த்தாலும் காசு தான் போல இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. எனக்கு இப்போ டைமும் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சொல்லலாம் சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சார். ஸ்வீட்டோட முடிக்கலாம். எப்பவுமே ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம், ஸோ ஸ்வீட்டோட முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெல்லம் ஏற்றுமதி எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். வெல்லம் இந்தியாவில் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் வெல்லம் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் வெல்லம் ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. வெல்லம் வகைகள் உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம், பனை வெல்லம். இந்தியாவிலிருந்து வெல்லம் மலேசியா, சிங்கப்பூர்,
ஜப்பான், கத்தார், சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஸோ பார்த்துக்கோங்க, வெள்ளத்துக்கும் நிறைய வேல்யூ இருக்குது. ஸோ மக்களே இன்றைக்கி நம்ம டைம் போனதே தெரியல சார், இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் உங்களோட வாழ்க்கையிலையும் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். இது வந்து காலேஜ் போகிற பசங்க பார்ட் டைம் கூட பண்ணலாங்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு குறு வேலைகள் செய்கிற, இப்போ உதாரணம் சொல்லணும்னா பாய் விற்கிறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, அவங்க எல்லாமே இப்படி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான விலையை நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கலாம். அடுத்தவங்கள்ட்ட போய் கெஞ்ச வேண்டியதில்லை, இல்லையா சார்? ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே ஆரம்பிங்க. உங்களுக்கான பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் இந்த ஒரு 1 hour ஷோ பார்த்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நானும் நம்புகிறேன். நான் இன்றைக்கி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி சார் இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றி இன்னொரு முறை மக்களுக்கு சொல்லிடுங்க சார். ஓகே சார். நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தீரி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் பற்றிய விவரங்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் பற்றிய விவரங்கள், வெளிநாடுகளில் உள்ள பயர்ஸ் இறக்குமதியாளர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, இறக்குமதியாளர்களை இடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதி தொழிலில் ஸ்பெஷல் பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளை 2 வகையான பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்புகளில் 3 கிளாஸஸ்கள் இருக்கின்றன. இந்த 3 கிளாஸஸில் முதல் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் நேரடி பயிற்சி வகுப்பாக திருப்பூர் மாநகரில் நடத்தி வருகிறேன். இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் காலை 10 மணி தொடங்கினால் மாலை 6 மணி வரை நடத்தி வருகிறேன். 2 நாட்கள் கழித்து ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, செகண்ட் கிளாஸ் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதில் எதற்காக என்றால் தேர்மான மாவட்டங்களில் வசிப்பவர்கள் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு தொடர்ந்து வர முடியாதவர்களுக்கு 2 நாட்கள் கழித்து ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, தேர்ட் கிளாஸ் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் வீக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 21/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 23/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. அடுத்த பேட்ச் 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 28/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. மற்றொரு வகையான பயிற்சி வகுப்புகள் ஏற்றுமதி பற்றி 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்காக 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றிய தேதி அட்டவணை: 21/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 23/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 25/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/5/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். பார்த்துக்கோங்க. ஸோ கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் உங்களை வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு நொடி போதுமானதுங்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி பயிற்சி வகுப்பில் அட்டன் பண்ணுங்கள். ஒரு தெளிவான வழிமுறையை பயன்படுத்தி போனீங்கன்னா கன்ஃபார்ம் வெற்றி அடைஞ்சிடலாம். ஏன்னா வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கோல்ஸ்லாம் பிளான் பண்ணிலாம் வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலுமே கூட சரியான வழிகாட்டி இல்லாதனால தான் எல்லாமே ஸ்டக்காகி நிற்கிறாங்க சார். ஸோ அப்போ இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக கிளாஸஸ் போய் கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆகும். டைம் கிடைக்கிறப்ப கால் பண்ணி கேட்டு பாருங்கள். முடிஞ்ச டைம் விசிட் பண்ணி சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்றுமதிங்கிறது இது ஒரு பிஸ்னஸ் தாங்க, நல்லபடியாக செயல்படக்கூடிய நல்ல பிஸ்னஸ் தாங்க. சின்ன ஒரு விஷயங்களோட இப்போ உதாரணம் சொல்லணும்னா சார்கிட்ட பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம இந்த வேப்பங்குச்சி இருக்கு இல்லைங்களா? ஸோ வேப்பங்குச்சி நம்ம ரோட்டில் கூட நிறைய இடத்துல வேப்ப மரம் பார்ப்போம். அந்த வேப்ப மரத்தில் இருக்க வேப்பங்குச்சி கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாமாம்மா, அதுக்கு நல்ல ஒரு ஒர்த்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வெளிநாட்டில் வந்து விசித்திரமாக பார்க்குறாங்க. நம்ம ஊரில் வந்து நார்மலாக பார்க்குற விஷயம் வந்து வெளிநாட்டில் வந்து பெரிய விஷயம்
விஷயமா இருக்குது. அது காரணம் என்னென்னா நம்மளோட இயலாமை தான். நம்மளுக்கு அந்த விஷயம் அதோட அருமை நம்மளுக்கு தெரியுது இல்லை, அதான் உண்மை. நீங்கள் வந்து கத்தாழையை வந்து வீட்டுக்கு வெளியே வைக்கிறோம், ஆனால் அங்கெல்லாம் போனால் கத்தாழையை வீட்டுக்கு சென்டரில் வச்சுருக்காங்க இல்லை சார். வெளிநாட்டுலாம் போனால் வீட்டில் அந்த மீன் தொட்டி இதெல்லாம் வச்சுருக்கிறது பக்கத்துலேயே கத்தாழையை தூக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு மெடிசன் மாதிரி அவங்க அந்த நாட்டில் பார்க்குறாங்க. ஆனால் நம்மளோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அதோட மதிப்பு மரியாதை தெரியுது கிடையாது. பட் இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு கூட அதை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு விற்கலாம். நம்ம அது மூலிமா வர வருமானத்தை வச்சு இங்கே சில நண்பர்களுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா இங்கே வந்து பணங்கிறது வந்து தேவையாக இருக்குது. அதிக பணம் ஆயிடுச்சுன்னா அந்த பெரிய பணம் வச்சுருக்க ஒரு பர்சன் வந்து இல்லாத ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லாத ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க வந்து டெவலப் ஆவான். அவங்க இன்னொருத்தவங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது தான் நம்மளோட இந்த ஒரு ஏற்றுமதி பற்றின வகுப்புகள் மற்றும் அதுக்கான இந்த 1 hour ஷோ உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளோட ரமேஷ்குமார் சார். ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் ஷோ நல்லா இருந்தது, நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அடுத்த வாரமும் நல்லபடியாக வந்து நாங்கள் பேசணும், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஷோவில் நல்ல ஒரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இப்போ நான் டாட்டா சொல்லி கிளம்புறேன். நான் உங்கள் விஜய் பிளாக் ஆத்தி நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட்லேருந்து நம்மளோட ரமேஷ்குமார் சார் சொல்லிக்கிறாங்க. SSTV நேயர்களுக்கு நன்றி. இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள், வெளிநாடுகளில் ஸ்ரீலங்கா, மலேசியா நாடுகள் வரை இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி நல்லா ரீச் ஆகி கொண்டிருக்கிறது, நல்லா சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களிடமிருந்து நல்ல வரவேற்பும் பாராட்டுகளும் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த நிகழ்ச்சி சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இந்த SSTV நேயர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். நம்ம சிக்னேச்சர் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிடலாம் சார். ஓகே, சூப்பர், நன்றி. இப்போ கடைசியாக ஒரு சூப்பராக வந்து நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறாங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறப்பே நான் சொல்கிறேன் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாட்டு சூரரை போட்டிலேருந்து வந்துட்டுருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு மறக்காமல் கால் பண்ணி உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு அதுக்கான பதில் கொடுக்க சார் காத்துட்ருக்காங்க. அடுத்த வாரம் மறக்காமல் கால் பண்ணுங்க. அது வரைக்கும் மட்டும் விடைபெறுது நான் உங்கள் விஜய் பிளாக் ஆர்த்தி. இது SSTV வழங்கக்கூடிய 1 hour உங்களுக்கான ஒரு ஷோ, ஏற்றுமதி வழிகாட்டி. நன்றி, வணக்கம்.